ஒரு இளைஞன் எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான், வேலையே கிடைக்கல. உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான். அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான், ரயிலே வரல. தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ஒரு திடலில். கூட்டம் தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இவன் போய் உட்காந்து கேட்டான். கூட்டம் முடிஞ்சது, கூட்டம்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரே அவரை போய் இவன் சந்திச்சான். இளைஞன், ஐயா நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன், தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தேன், ரயில் வரல. அந்த நேரம் உங்க பேச்சு குரல் தான் கேட்டுது. நான் உங்க பேச்சை கேட்டேன், 1 மணி நேரம் கேட்டேன். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன். நான் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை. இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம், இப்படிதான் இருக்கணும். சரி, அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார். இப்போ உங்க பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான். ஒரு 2000 பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா. இப்போ எங்கள் பேச்சை கேட்டுவிட்டோம், அந்த ரகத்தில் வந்தாலும் சரிதான். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க.